வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பேரன் கார்பனில் இருந்து எவ்வளோ நாளாகிடுச்சு தலைவனை பற்றி பேசி. இப்போது மீண்டும் பார்த்திங்கன்னா தலைவனோட ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேரன் கார்பனை பற்றி எதுக்கு ப்ரோ இவ்வளோ இதுவாக பேசுங்க? ஏன்னா பேரன் கார்பன் அந்த மாதிரி ஆள் தாங்க. ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சிருக்காரு. பிரான் பிரேக்கர் கூட சேர்ந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. NXTயில் எட்ஜு கூட மேட்ச்சு ஒருத்தர் ரிட்டையர் பண்ணது செம்ம டேலண்ட்டு, செம்மையாக பண்ணுவார். அதெல்லாம் முடியாமல் தான் NXTக்கு எதுவும் இல்லாமல் NXT அனுப்பிச்சி விட்டு பிரான் பிரேக்கர் கூட மேட்ச் பண்ணி அவரு கூட டீம் அப் பண்ணி டேக் டீம் சாம்பியன் வின் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பேரன் கார்பன் திரும்பி மெயின் ராஸ்டர் வந்து சரியாக பயன்படுத்தாமல் ரிலீஸ்டு பண்ணி விட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனுக்கு நிறைய பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேன் ஹவுசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மிஷினில் ஒன்று கண்டுபிடிச்சிட்ருக்காரு. அந்த கேரக்டர் நம்மளுடைய பேரன் கார்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யார் சொன்னான்னா நம்ம தேவ் மெல்சன் தான் இந்த அப்டேட்டை வெளியிட்ருக்காரு. பேரன் கார்பன் கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்காங்க WWE. அந்த மிஷினில் இருக்கிறது பேரன் கார்பனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா பால் ஹேமன் ஒரு ரிட்டர்னை கொண்டு வரதுக்கு பார்க்குறாரு இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில். அது வந்து பேரன் கார்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது பேரன் கார்பன் WWEக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் எங்கேயுமே கொஞ்ச நாளாக காணோம். இந்த மெடல் இது AEW எதுலேயுமே இல்லை. அதனால் திரும்ப WWEக்கு ஒரு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர். நண்பர்களே, பிராக் லெஸ்னர் திரும்ப ஒபாஃபெமி தான் வின் பண்ண வைப்பாங்கன்ற மாதிரி சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. என்ன தான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்டேட்டட் நியூஸஸ்லாம் எப்படி இருக்குன்னா பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணுவார். ஏன்னா குயிக்காக ஒபாஃபெமி வந்து பிராக் லெஸ்னர் வீழ்த்தினாரோ அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பிராக் லெஸ்னர் அவ்வளோ குயிக்காக ஒபாஃபெமியை ரிவெஞ்ச் எடுப்பார். என்ன ப்ரோ வளர்த்து விட்ற மாதிரி வளர்த்து விட்டு திருப்பி அமுக்குறேன்னு இல்லை. இது எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமிக்கு அமுக்குற மாதிரி இருக்காது. ஒபாஃபெமியோட வளர்த்து விட்டு தான் பிராக்கு வீழ்த்துன்னு தான். திருப்பி பிராக்கு வீழ்த்தல்னாலும் ஒபாஃபெமிக்கு பேர் இருக்கும். ஏன்னா ஒபாஃபெமி இப்போ மண்டே நைட்டாக ஆட்டி படைகிறாரு. மேட்ச்சுக்கு யாரும் வரலனாலும் இவரே போய் தூக்கிட்டு வந்து 2 பேர்த்த போட்டு அடிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதால திருப்பி ஒன்று அடிக்கிறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரிட்டர்ன்ஸு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ரெஸ்லரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்துக்கிறீங்களா, கிட்டத்தட்ட 29 நாட்கள் கழித்து திருப்பி பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ஒபாஃபெமியை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா மிகவும் சர்ப்ரைஸாக இருந்தது. இங்கே இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்க போது கிளாஸ் இன் இத்தாலியில் ஒரு தரமான மேட்சஸை பார்க்கலாம். கிளாஸ் இன் இத்தாலியில் இது மட்டும் தரம் இல்லை, நடக்க போகிற எல்லா மேட்சுமே தரம் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் பேர் எனக்கு சரியாக தெரில. இவர் வந்து பார்த்திங்கன்னா WWEக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சின்ன சின்ன இண்டிபெண்டிங் ரெஸ்லிங் கம்பெனியில் சில காமெடி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரெஸ்லிங் கம்பெனி சின்ன சின்னதாக போயிட்டு சண்டை போட ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருக்காரு. WWE இவர் கொஞ்சம் ஸ்டைலு வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதால இவரை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரத்துக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் ப்ரோ WWE இந்த மாதிரி எங்கெங்கேருந்தே கூப்பிட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, அதான் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அவ்வளோ பேர்த்து. அப்புறம் அதுக்கு திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ஆள் கொண்டு வரணும். என்ன தான் இருந்தாலும் இப்போது ஷோ இருக்குன்னா அதில் காமெடி இருக்கணும், ஃபைட் சீன் இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் இருக்குது. எல்லாம் இருந்தால் தான் அதை பார்க்க தோணும். என்னவாக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், கிரிக்கெட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இந்த WWE. வெறும் அட்டாக்கு பவர் இது மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக வரும் இந்த ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் வார் 2, கோடி ரோஸ் விசஸ் குந்தருக்கான மேட்ச்சு மெயின் ஈவெண்ட்டில் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே எது பவராக போதோ அதுதான். இப்போ இதுக்கு தான் பவர் அதிகம். ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. அதனால இது இன்னும் சுவாரஸ்யமாகறாங்க. ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்னால் வின் பண்ணால் அந்த ட்ரைபல் சீஃப் பதவி, கூட இருக்க ஆள், சாம்பியன்ஷிப்பு எப்படி வேணாலும் அடிச்சிக்கலாம். இந்த மேட்சோட மெயின் இதே எப்படி வேணாலும் அடிச்சிக்கலாம். அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. நீ ரிங்கை விட்டு வெளியே போகலாம், அங்கேருந்து இங்கே அடிக்கலாம், யார் வேணாலும் வந்து அடிக்கலாம், ரெஸ்லர்ஸு அந்த மாதிரி கணக்கில் இந்த மேட்ச் இருக்க போகுது. எப்படின்னா 3 பேரும் சேர்ந்து தான் ஜாக் ஆஃப் வார் 2 வீழ்த்தின மாதிரி காமிப்பாங்க. அப்படி இல்லைனா சில பேர் ஜாக் ஆஃப் வார் 2 வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இந்த மேட்சை 3 பேரும் சேர்ந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரோமன் அவ்வளோ இதுவாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜாக் ஆஃப் வார் 2 வளர்க்கணுன்னா வேறு வழி இல்லை. ரோமன் ரெயின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் காமிச்சாகணும். அவ்வளோதான் நண்பர்களே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைவனை சிந்திலாம். பை பை கைஸ்.